பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உபாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். டியூட்டனமி சாப்டர் 11 verse 19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து, ஐ லைக் த வேர்ட், என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாகவும் கட்டி உங்கள் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக வைத்து. கைகளுக்கு அடையாளமாக கட்ட சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை, கண்களுக்கு ஞாபக குறியா வைக்க சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை அப்படி இருக்கணும், கைகளுக்கு அடையாளமாய் கண்களுக்கு ஞாபக குறியாய். மாத்திரமல்ல, அழகாய் சொல்கிறது, இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதிக்க சொல்றார். கல்வெட்டு போல பதிக்கிப்பிக்கப்பட வேண்டும். இருதயத்திலும் இருக்கணும், ஆத்மாவிலும் இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தையை தேடி வாசிங்க, ஆண்டுடைய வார்த்தையை தள்ளாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். வார்த்தையை அனுப்பிதான் சுகத்தை கொடுக்கிறார். வார்த்தையினால் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் உண்டாக்கடவுதுன்னார், நல்லது நல்லது என்று கண்டார். வார்த்தையினாலேயே சிருஷ்டித்து கம்ப்ளீட் பண்ணார். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய புறப்பட்டு வருகிறது. தீர்க்கதரிசன வார்த்தை புறப்பட்டு வருகிறது. தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தை புறப்பட்டு வருகிறது. தேங்க்யூ லார்ட். இயேசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற தங்கச்சி, அண்ணா, அக்கா, இயேசப்பா உங்களை தொடுகிறார். இப்பொழுது அவருடைய குணமாக்குற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குறார். அடிக்கடி உன் பிள்ளை பலவீனப்படுகிறதே மகனே, மகளே, அந்த பலவீனத்தை கர்த்தர் உடைத்தெறிகிறார். கோர்ட்டு கேஸை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு கோர்ட்டு போன என்ன ஆகுமோ நினைக்கணும்னு சொல்லி பயப்படுறீங்களா? தேவன் அற்புதத்தை செய்ய போறதை பார்க்குறீங்க. உங்களுக்காக வழக்காடுகிற யுத்தம் வருகிறார். வானம் திறக்கப்பட்ட ஆயிற்று. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அது உன் கண்களுக்கு அடையாளமாகும், உன் கைகளுக்கு அடையாளமாகும், கண்களுக்கு ஞாபகக்குறியாக வைக்க கடவுது. இருதயத்திலும் ஆத்மாவிலும் அதை தைத்து பதிப்பித்து வைங்க. பதிப்பிக்கப்படட்டும் கர்த்தருடைய வார்த்தை. சூழ்நிலைகள் வரும்பொழுது வார்த்தை பேசும், வார்த்தை பலப்படுத்தும், வார்த்தை உங்களுக்காக யுத்தம் பண்ணும். வார்த்தை தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதற்காக நன்றி. பிறந்தநாள் திருநாள் காரணங்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. God bless you. Have a blessed day.